வணக்கம். ஹியூமன் ரைட்ஸில் 10 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ்லாம் ஹேபியஸ் கார்பஸ் கேஸ். ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்திரா காந்தி பீரியடில் எமர்ஜென்சியில் வாஜ்பாய் உள்ளிட்டோரை அரெஸ்ட் பண்ணது ஆர்டிகல் 21க்கு முரணானதாக இருக்குது அப்படிங்கிற அந்த கேஸ்லாம். நெக்ஸ்ட்டு ஜோசப் சைன், யூனியன் ஆஃப் இந்தியா. ஒய்ஃபை ஹஸ்பண்ட் ப்ராஸ்டியூட் பண்ணுறதுக்கு கம்பல் பண்ணுறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 மீறுது அப்படிங்கிறதுக்கான கேஸ்லாம். நெக்ஸ்ட்டு இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் கேரளா சபரிமலை வழக்கு. இதில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கான வழக்கு. நவ்தேஜ் சிங் ஜோஹர், இது நாஸ் அறக்கட்டளை, நாஸ் ட்ரஸ்ட்டு ஓரின சேர்க்கை பாலினத்தை எந்த அச்சமும் இல்லாமல் வெளியிடுறது, இதை பற்றி ஆர்டிகல் 21 பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வழக்கு. டிகே பாசு கேஸு லாக்அப் டெத்து ஆர்டிகல் 21க்கான வழக்கு தான். இதில் அரெஸ்ட்டுக்கு 11 வழிகாட்டுதல்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீ குர்பக் சிங் சிபியா வர்சஸ் பஞ்சாப். இதில் முன்ஜாமீன் வழங்குறது நீதிமன்ற விருப்பத்தை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு விடுப்பில் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டேஷ் சின்ஹா உத்தரப்பிரதேஷ் கேஸு. இது தன்னபர் உரிமை பாதுகாக்கப்படுதல், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபரோட குரல் மாதிரியை கொடுக்கணும்னு சொல்லி சிஆர்பிசி கட்டாயப்படுத்தலை. இதுக்கு குட்டசாமி கேஸை மேற்குறியிட்டு காட்டியிருக்காங்க. அடுத்தது பியூசிஎல், தொலைபேசி ஒட்டு கேட்கறது, இடைமறிக்கிறது. அதுக்காக நம்ம இந்தியன் டெலிகிராம் ஆக்டு 1885 இருக்கக்கூடிய செக்ஷனோட நம்பகத்தன்மையை எதிர்த்து வழக்கிடும் பொழுது அந்த செக்ஷனை நீக்க முடியாது. பட்டு நடைமுறை பாதுகாப்புகளை நீதிமன்றம் அமைத்து தருது. அடுத்ததாக சிஹெச் பஜன்லால் வர்சஸ் ஹரியானா. இதில் முன்னாள் முதல்வர் வருமானத்துக்கு மிஞ்சி செல்வம் சேர்த்துருக்காருன்னு எப்போ எஃப்ஐஆர் ஆப்போசிட் பார்ட்டி போடுறாங்க. ஒரு நபரை துன்புறுத்தலின் பேரில் நோட்டீஸ் எஃப்ஐஆர் போடுறத கேன்சல் பண்ணுற அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு உண்டுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி 7 உத்தரவுகளையும் பிறப்பிக்குது. அடுத்தது சர்லா முத்தல், யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் 4 பெண்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. முதல் திருமணம் இந்து முறையில் செய்துட்டு அப்புறம் முஸ்லீம் மதத்துக்கு மாறி 2வது திருமணம் அங்கே போய் பண்ணும்போது இந்த முதல் திருமணம் கலைக்கப்படாமல் இருந்தால் முறைப்படி நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்றால் தான் அந்த முதல் திருமணம் கலைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான கேஸு. நன்றி.